அக்காலத்தில் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுயேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் மிகுந்த வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் தம் கணவரோடு வாழ்ந்தவர். அதற்கு பின் 84 ஆண்டுகள் கைம்பெண்ணாய் இருந்தவர். அவர் தேவாலயத்தை விட்டு விலகாமல் நோன்பிருந்தும் மன்றாடியும் அல்லும் பகலும் இறைப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கே வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்தபின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பினார்கள். குழந்தை வளர்ந்து வலுப்பெற்றது, ஞானத்தால் நிறைந்தது. கடவுளின் அருள் அது மேல் இருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்றைய சிந்தனை: இறைவாக்கினர் அன்னா தன் முதிர்ந்த வயதிலும் சோர்வடையாமல் இறை இல்லத்திலேயே தங்கி நோன்புடனும் மன்றாட்டுடனும் வாழ்ந்தவர். அந்த பொறுமைக்கும் பக்திக்கும் பரிசாக உலக மீட்பரான குழந்தையை காணும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. நாமும் நம் வாழ்வில் சோதனைகள் வரும்போது அன்னாவை போல நம்பிக்கையோடு இறைவனை பற்றி பிடிக்கவும் நாம் கண்டுகொண்ட நற்செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது.